லைஃப் ரீசெட். நீங்கள் இந்த ஆடியோவை கிளிக் பண்ணது ஒரு சின்ன ஆக்சிடென்டல் கிளிக் இல்லை, ஒரு ரீசன் இருக்குது. உங்களுக்குள்ளேயே யாரும் கேட்காத ஒரு குரல் இருக்குது. அது தினமும் மெதுவாக சொல்லுது, நான் இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட ஒரு பெரிய வாழ்க்கைக்கு பிறந்தவன்னு. ஆனால் அந்த குரலை தினமும் நாம் மூடிக்கிட்டு இருக்கோம். களைப்பு, கவலை, நடிப்பான சிரிப்பு, சுற்றத்தில் யாருக்கும் தெரியாத சுமைகள். அவங்க பார்த்தா ஃபைனுன்னு தான் தோணும், ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் முழுக்க உடைந்திருக்கும் ஒரு மனிதன் நீங்கள். இன்று அந்த குரல் முதல் தடவை வெளியில் வரப்போகுது. இந்த ஆடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் அல்ல, ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணுற பட்டன். ட்ரூத் மிரர். நம்ம உண்மையை சொல்லணும்னா பலர் வாழ்கிறதில்ல, பலர் சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. காலை எழுந்திருக்கிறது ஒரு ரொட்டீன், வேலைக்கு போவது ஒரு கடமை, சுற்றத்தாரோட பேசுகிறது ஒரு நடிப்பு, சிரிக்கிறது கூட ஒரு மாஸ்க். உண்ணாத உணவு மாதிரி உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் சாப்பிடாம ருசி தெரியாமல் வழக்கம் மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு தட்டில் கிடைக்குது. இதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, உங்கள் மைண்டில் நீங்கள் அன்லேர்ன் பண்ணாத ஸ்கிரிப்ட்ஸ் தான் காரணம். நான் இதுதான், என் வாழ்க்கை இதுதான், நான் பிறந்ததே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஒரு ஸ்மால் பாக்ஸில் அடைச்சிக்கிட்டீங்க. வெளி உலக வாழ்க்கையை பாருங்க, அவர்கள் எல்லாரும் நன்றாக வாழ்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்ல முடியாத கதை இருக்கும். ஒருவர் கடன் சுமையால் அவதிப்பட்டிருப்பார், ஒருவர் வீட்டில் மதிப்பு இல்லாமல் தள்ளப்படுவார், ஒருவர் தினமும் செல்ஃப் டவுட்டில் விழுந்து ஸ்ட்ரகிள் ஆகிறார், ஒருவர் உடைந்த மனசை சிரிப்போடு கவர் பண்ணி நடக்கிறார். இந்த ஆடியோவில் நான் உங்கள் கதையை சொல்ல போகிறேன். யாரும் பார்க்காத, யாரும் கண்டுபிடிக்காத, உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் ஒரு உண்மையே. வாழ்க்கை நமக்கு ஒர்ஸ்ட் டேஸ் தருது, நம்மை உடைக்கணும்னு இல்லை, நம்மை கட்டி காக்கணும்னு. ஆனால் அந்த பெயின், அந்த வவுண்ட், அந்த பிட்ரேயல், அந்த லோன்லினஸ் அதெல்லாம் பர்சனலாக எடுத்துக்கிட்டோம். அதனாலேயே நம்ம ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உண்மையாக யார்? உங்கள் ஃபெயிலியரா, உங்கள் பாஸ்ட் மிஸ்டேக்கா, உங்கள் ஹார்ட் பிரேக்கா, உங்கள் பேங்க் பேலன்ஸா, உங்கள் ஃபேமிலியை யாரோ சொன்ன ஒரு நெகட்டிவ் வேர்டா? இல்லை, நீங்கள் அத்தனைக்கும் மேலான மனிதர். சிலர் தினமும் விழிக்கும் போது ஒரே ஒரு கொஷின் கேட்பாங்க, ஒய் ஆம் ஐ ஈவன் ஹியர்னு. அதுக்கு ஆன்சர் தேடாமல் அதை தள்ளி வச்சு ஒரு நார்மல் நாள் மாதிரி கண்டினியூ பண்ணிடுவாங்க. இப்போ நாம் அந்த கேள்விக்கு நேராக போகணும், அந்த வவுண்டில் கையை வைத்து பார்க்கணும். நீங்கள் கண்களை மூடுங்க. உங்கள் சைல்டுஹுட்டில் இருந்து இன்று வரைக்கும் உங்கள் மனசு ஏற்றுக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு பெயினையும் எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன், ஃபஸ்ட்டு ஃபெயிலியர், ஃபஸ்ட்டு ஹியூமிலேஷன், ஃபஸ்ட்டு லோன்லினஸ், ஃபஸ்ட்டு பிட்ரேயல். இவை உங்கள் வாழ்க்கையில் புக்மார்க் மாதிரி பதிஞ்சு போயிருக்கும். ஆனால் இன்று அதை நாம் ரீரைட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்கான்ஷியஸ் ரீசெட். மனித மைண்டில் 95% சப்கான்ஷியஸ். அதனால் நீங்கள் கான்ஷியஸாக சேஞ்ச் பண்ண முயற்சிக்கும் போது அது ஃபெயில் ஆகுது. ஏன்னா சப்கான்ஷியஸில் பழைய வெர்ஷன் ஆஃப் யூ உங்களுடையதெல்லாம் கட்டி இருக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு அஃபர்மேஷனை வச்சுக்கோங்க, நான் போதுமானவன், நான் மதிப்புள்ள மனிதன், என்னால் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் கடந்த காலம் என் எதிர்காலம் இல்லைன்னு, நான் என்னை நானே காப்பாற்றணும்னு. ஹேபிட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போதான் ஆக்சுவல் ரீசெட் ஆரம்பம். இவ்வளவு நேரம் பார்க்குறது ஒரு வீடியோக்காக இல்லை, உங்களால் செய்ய முடிகிற பெஸ்ட் வெர்ஷனை அன்லாக் பண்ணுறதுக்காக தான். இப்போ தான் உங்கள் லைஃப் ரீசெட்டோட மிக முக்கியமான பக்கம் ஆரம்பமாக போகிறது. இப்போ பார்க்க போகிறது 10 ஹேபிட்ஸ் தான். ஆனால் இது பழக்கங்கள் மட்டும் இல்லை, இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அடித்தளமாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி தான் வாழ்க்கையை கட்டுறதுக்கு இந்த 10 ஃபவுண்டேஷனல் ஹேபிட்ஸ் தேவை. ஹேபிட் நம்பர் 1, கிளாரிட்டி ரைட்டிங். தினமும் 3 பக்கங்கள். ஒரு நேரம் ஜாலியாக யோசிச்சு பாருங்கள். இன்று கூட ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 2 உண்மைகள் தான். இன்ப்ராசஸ்டு தாட்ஸ், பாட்டில்டு எமோஷன். நாம் எதை உணர்கிறோமோ அதை நாம் ப்ராசஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் ஹேங்க்ரி, ஒரி, கன்ஃபியூஷன் எல்லாமே மைண்டில் டிராஃபிக் ஜாம் மாதிரி நிற்கும். இந்த மாதிரி கிளச்சரான பிரெயினுக்கு கிளாரிட்டி எழுதுகிற ஒரு பவர்ஃபுல் தெரப்பி. காலை எழுந்ததும் ஒரு பிளைன் நோட் புக் எடுத்துக்கோங்க, பேனாவை எடுத்துக்கோங்க, அதுவே போதும். 3 பேஜஸ். ரூல், கிராமர், ஸ்டைல் எதுவும் தேவையில்லை. உங்கள் நாளைய கவலைகள், இரவின் கஷ்டங்கள், சின்ன சின்ன ஆசைகள், நினைத்தது அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க.
இந்த எழுதுகிற ஆக்ட் உங்களால் முடியாத ஸ்ட்ரெஸ்ஸை உங்களாலேயே ரிலீஸ் பண்ணுற மாதிரி. கிளாரிட்டி ரைட்டிங் என்பது உங்கள் மனசுக்கான தினசரி குளியல். அதை செய்யாத நாள் நீங்கள் ஹெவியாக இருப்பீங்க, அதை செய்த நாள் நீங்கள் லைட்டாகவும் ஃபோக்கஸாகவும் இருப்பீங்க. 3 பேஜஸ் எழுதுறதுனால கிட்டத்தட்ட 15 நிமிடம் தான் ஆகும். ஆனால் ரிட்டன் மன அழுத்தத்திலேருந்து 50% குறையும். திங்கிங் ஷார்ப்பாகும், டேக்கு டைரக்ஷன் செட் ஆகும் மற்றும் உங்களோட உண்மையான செல்ஃபை நீங்கள் பார்க்க முடியும். ஹேபிட் நம்பர் 2, டொபமைன் ஃபாஸ்டிங். நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம். உங்கள் பிரெயின் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் டொபமைன். நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது, ஃபேவரட் ஃபுட் சாப்பிடும்போது, கேம் விளையாடும்போது உங்கள் பிரெயினுக்கு ஸ்மால் டொபமைன் ஹிட்ஸ் வரும். ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த கண்டினியூஸ் ஹிட்ஸ் உங்கள் பிரெயினுக்கு திருப்தியாகாது, மேலும் மேலும் தேவைப்படுது. இதனால தான் ஃபோன் அடிக்ஷன், ஃபோக்கஸ் குறைவு, டயர்ட்னஸ், டிப்ரெஷன் போன்ற சிம்டம்ஸ்லாம் வரும். டொபமைன் ஃபாஸ்டிங் ஈக்குவல் உங்கள் பிரெயினுக்கு இடைவேளை. நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் சூஸ் பண்ணுங்க. அந்த நேரத்தில் ஃபோன் இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, ஜங்க் வீடியோஸ் இல்லை, ஓவர் ஸ்டிமுலேஷன் இல்லை. அந்த 2 மணி நேரத்தில் பால்கனியில் நின்று காற்றை உணரலாம். ஒரு டீயை ஸ்லோவாக சிப் பண்ணுங்க, ஒரு புத்தகம் படிங்க, மனசில் என்ன வருதோ அதை அப்சர்வ் பண்ணுங்க. இந்த 2 மணி நேர அனுபவம் உங்கள் பிரெயினுக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் மாதிரியான அமைதியை கொடுக்கும். 2 மணி நேரம் தான், ஆனால் மென்டல் ஸ்டேபிலிட்டி அண்ட் ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஹேபிட் 3, ஃபோக்கஸ் ஸ்ப்ரிண்ட். 25 minutes into 2 sections. நமக்கு ப்ராப்ளம் ஃபோக்கஸ் இல்லைன்னு இல்லை, நமக்கு ப்ராப்ளம் ஒரு ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் இல்லை அப்படின்றது தான். 25 நிமிடம் அந்த ஒரு டைமில் நீங்கள் 100% ஃபோக்கஸாக இருந்தால் உங்கள் பிரெயினுக்கு அது ஒரு லேசர் லைக் ஷார்ப்னஸ் டெவலப் பண்ணும். இது எப்படி செய்யணும்னா, ஒரு டாஸ்க்கு மட்டும் சூஸ் பண்ணுங்கள். டைமரை 25 மினிட்ஸுக்கு போடுங்க. அந்த 25 மினிட்ஸில் சோஷியல் மீடியா இல்லை, வாட்டர் பிரேக் இல்லை, அன்னெசரி டேப் சேஞ்ச் இல்லை. டைமர் முடிஞ்சதும் 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதையே ரிப்பீட் பண்ணுங்கள். 2 செக்ஷன் பண்ணினாலே போதும். 2 செக்ஷன் ஈக்குவல் 50 மினிட்ஸ். ஆனால் அதோட ப்ரொடக்டிவிட்டி சாதாரணமாக 3 hours வேலை செய்கிறதுக்கு சமம். உங்கள் பிரெயினுக்கு நான் டீப் ஃபோக்கஸ் செய்ய முடியும்னு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். இந்த ஹேபிட் 30 days ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் 3 into 5% வளர்ந்து நிற்கும். ஹேபிட் நம்பர் 4, 90/90 1 ரூல். இந்த ரூலை உலகம் முழுக்க ரைட்டர்ஸ், சிஇஓஸ், என்டர்பிரினர்ஸ் ஃபாலோ பண்ணுறது சும்மா இல்லை. அடுத்த 90 நாட்கள் ஒவ்வொரு காலை தொடங்கிய 90 நிமிடங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரே ஒரு முக்கியமான கோலுக்கு டெடிகேட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஃபிட்னஸ் பாடி பில்ட் பண்ணுறது, ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறது, பிஸ்னஸ் ஆரம்பிப்பது, கெரியர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவது, கண்டென்ட் க்ரியேஷன். காலை நேரம் வாழ்க்கையின் தங்கம். ஃப்ரெஷ் மைண்டு ப்ளஸ் 0 டிஸ்ட்ராக்ஷன் ஈக்குவல் மேசிவ் ரிசல்ட். இந்த ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்கள் வாழ்க்கை மேஜர் டைரக்ஷனுக்கு போகும். ஹேபிட் நம்பர் 5, ஸ்லீப் டிசிப்ளின். உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் டிசிப்ளினாக இல்லைன்னு இல்லை, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க. டயர்டு மைண்ட் ஈக்குவல் வீக் டிசிஷன். நீங்கள் நன்றாக தூங்கினா உங்கள் பிரெயின் நல்லா வேலை செய்யும், கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸ்லீப் டிசிப்ளின்னா என்ன? ஒரே டைமுக்கு தூங்குறது, ஒரே டைமுக்கு எழுந்திருக்கிறது. படுக்கிற 1 மணி நேரம் முன்பு ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள். ரூமை லைட் கூலாக வைங்க. நைட்டில் லேட் ஹெவி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோனை பெட்டுக்கு வெளியவே வைங்க. ஸ்லீப் டிசிப்ளின் உங்கள் லைஃப் டிசிப்ளினுக்கு ஃபவுண்டேஷன். ஹேபிட் நம்பர் 6, மினிமலிசம் ப்ராக்டிஸ். நமக்கு தேவையானது குறைவு தான், ஆனால் நம்ம வாழ்க்கை கிளச்சர் ஆனது ரீசன்ஸ். பெரும்பாலும் நம்மளோட மனதில் இருக்கிறது குவிக்கணும், சேமிக்கணும் என்ற பழைய ப்ரோக்ராமிங் தான். மினிமலிசம் ப்ராக்டிஸ் என்றால் ஒரு இடம் டீக்ளச்சர் பண்ணு. உங்களுக்கு பயனில்லாத கிளாத்ஸை ரிமூவ் பண்ணுங்க. எதிர்காலத்துக்கு பயனில்லாத ஃபைல்ஸை டெலீட் பண்ணுங்க. வீட்டை க்ளீன் அண்ட் லைட்டாக வைங்க. மினிமலிசம் உங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கும், ப்ரீத்திங் ரூம் கொடுக்கும், மென்டல் ஸ்டில்னஸை கொடுக்கும். ஒரு க்ளீன் இடம் உங்கள் மனசையும் க்ளீனாக மாற்றும். ஹேபிட் நம்பர் 7, டிஜிட்டல் பவுண்டரிஸ். உங்களுக்கு ஃபோன் ஒரு டூலாக இருக்கணும், ஃபோனுக்கு நீங்கள் ஒரு ஸ்லேவாக இருக்கக்கூடாது. டிஜிட்டல் பவுண்டரிஸ் வித்தவுட் கில்ட். காலை எழுந்த 1 மணி நேரம் ஃபோன் இல்லை, இரவு படுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஃபோன் இல்லை, வேலை நேரத்தில் நோட்டிஃபிகேஷனை ஆஃப். சோஷியல் மீடியாவுக்குன்னு டைம் ஸ்லாட் செட் பண்ணுங்கள். ஃபோனை ஹேண்ட் ரீச்சில் வைக்காதீங்க. இந்த ரூல் சிம்பிள் ஆனால் எஃபெக்ட் ஹியூஜ். டிஜிட்டல் பவுண்டரிஸ் ஈக்குவல் மென்டல் பீஸ் ப்ளஸ் ஃபோக்கஸ் ப்ளஸ் டீப் லைஃப். ஹேபிட் நம்பர் 8, மைண்ட்ஃபுல் வாக்கிங். நாம் நடக்கிறத கூட உணராமல் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், பெரும்பாலும் எதிர்காலத்துக்காக இல்லைன்னா கடந்த காலத்தை நினைத்துக்கிட்டு. மைண்ட்ஃபுல் வாக்கிங் உங்களை தற்போதைய தருணத்தில் வாழ வைக்கும் ப்ராக்டிஸ்.
10 to 15 மினிட்ஸ் ஸ்லோ வாக். நாய்ஸ் இல்லை, ஃபோன் இல்லை, சாங் இல்லை, வாக்கிங்கில் உங்கள் ப்ரீத்தை கவனிங்க. உங்கள் பாதம் தரையை தொட்ட ஃபீலிங்கை கவனிங்க. உங்கள் உடல் எடையை உணருங்க. இதெல்லாம் மைண்டுக்கு அமைதி ப்ளஸ் கிளாரிட்டி ப்ளஸ் கிரவுண்டிங்கை கொடுக்கும். ஹேபிட் நம்பர் 9, பாடி ஸ்ட்ரென்தனிங். நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனாலும் உங்கள் பாடி வீக்காக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை ஃபுல் பவராக ஃபேஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரென்தனிங் என்றால் ஜிம் மட்டும் இல்லை. 15 மினிட்ஸ் புஷ்அப், ஸ்குவாட்ஸ், பிளாங்க், ஸ்ட்ரெச்சிங். இந்த சிம்பிள் ரொட்டீன் உங்கள் ஹார்மோன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், உங்கள் கான்ஃபிடென்ஸை டபுள் பண்ணும். ஸ்ட்ராங் பாடி ஈக்குவல் ஸ்ட்ராங் மைண்ட், ஸ்ட்ராங் மைண்ட் ஈக்குவல் ஸ்ட்ராங் லைஃப். ஹேபிட் நம்பர் 10, ஐடென்டிட்டி ஜர்னலிங். இதுதான் இந்த 10 ஹேபிட்ஸ்குள்ளே மிக பவர்ஃபுல் ஹேபிட். ஐடென்டிட்டி ஜர்னலிங். இது நீங்கள் என்ன செய்யணும்னு எழுதுறதில்ல, இது நீ யாராக ஆகணும்னு எழுதுறது. உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் எப்படி இருக்கும், அவன் எப்படி பழக்கங்கள் ஃபாலோ பண்ணினான், அவன் எப்படி பேசுவான், அவன் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவான், அவன் எப்படி ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுவான், அவன் எப்படி காமாக இருக்கான். இதை டெய்லி எழுதணும். வை? ஏன்னா உங்கள் ஆக்ஷன் உங்கள் ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் தான் டிசிப்ளின் உள்ளவர்னு ஐடென்டிட்டி எழுதுகிற நாளே அந்த நாளிலிருந்து நீங்கள் டிசிப்ளினாக நடந்து கொள்வீங்க. ஐடென்டிட்டி ஜேர்னலிங் உங்கள் பழைய வெர்ஷனை எரேஸ் பண்ணும், புதிய வெர்ஷனை ஸ்க்ளப்ட் பண்ணும். இது லைஃப் ரீசெட்டில் மிக டீப்பஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த 10 ஹேபிட்ஸ் எதுக்காக தெரியுமா? ஒரு காம் மைண்ட், ஒரு ஹெல்த்தி பாடி, ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் உருவாக்கணும்னு நினைப்பதற்காக. இந்த 10ஐயும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கும் பதட்டம், குழப்பம், ஸ்ட்ரெஸ் மெல்ல மெல்ல குறையும். இது காமான புதிய வெர்ஷனுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ரெடியாக இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையை 10 மடங்கு உயர்த்த? ஐடென்டிட்டி ரீக்ரியேஷன். ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டுன்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச் இல்லை, நான் இப்போ இருக்கிற வெர்ஷனையே மாற்றுன்னு சொல்வது. த நியூ லைஃப். இப்போது நீங்கள் இந்த ஆடியோவை பார்த்துக்கிட்டு இல்லை, இந்த ஆடியோ உங்களுக்குள்ள ஒரு புதிய மனிதரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கு. யூ ஆர் நாட் லாஸ்ட், யூ ஆர் நாட் ப்ரோக்கன், யூ ஆர் நாட் லேட், யூ ஆர் ரைசிங். இந்த ஒரு நாளை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் ரீசெட் ஆஃப் லைஃப்பும் மாறிடும். இது உங்களுடைய புதிய பிறப்பு. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் இந்த ஹேபிட்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பார்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவோட பார்க்கலாம். நன்றி.